எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேணுக்குனே வம்படிக்கு நம்மளுடைய நிஃப்டியை வந்து 353 பாயிண்ட் இறக்கி விட்டுருக்காங்க நண்பர்களே. ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பாருங்க, அவனுங்கெல்லாம் ரெக்கவரி ஆயிட்டானு, ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் இருக்கானு. ஏன்னா இவனுக்கு நேற்று வாங்கின அடி அப்படி பயங்கரமாக அடி வாங்கி கீழே விழுந்து கிடந்தாங்க. மறுபடியும் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு நேற்று மார்க்கெட்டே கிடையாது. நம்ம ரம்ஜானுக்கு லீவ் விட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டோம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையிலும் நம்ம பங்கெடுத்துக்காமல் இருந்தோம். ஸோ இன்னைக்கு வர்றப்ப நியாயப்படி ஏஷியன் மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டை பாசிட்டிவ்ல தான் ஒன்று நிறுத்தி இருக்கணும். பட் இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட்டை வம்படிக்கு வேணுக்குன்னே 353 பாயிண்ட் இறக்கி விட்டு தான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா இன்னைக்கு நம்மளை ஏதாவது சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் போய் பார்க்குறேன். இன்னும் அப்டேட் ஆகலை. லாஸ்ட் 28 மார்ச் அன்னைக்கு அவங்க ஒரு 4350 கோடி வித்து விட்ட தகவல் தான் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அது முக்கியமோ இல்லையோங்க, எஃப்ஐஎஸ் வாங்குறாங்களோ விற்கிறாங்களோ அது முக்கியம் இல்லை. மறுபடியும் நிஃப்ட்டுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற சமயத்தில் எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ மறுபடியும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நீ என்னைக்கு மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வர்றையோ அன்னைக்கு தான் உனக்கு மாலை மரியாதை அப்படிம்பாங்க. ஸோ அது வரைக்கும் யாருமே நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக சந்தோஷம் கிடைக்கும்னு நீ நினச்சி பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் எப்போ 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டானோ அன்றைக்கி தான் ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் யூகோ பேங்க் ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய மனக்கோட்டை அப்படியே ஆடி போச்சு நண்பர்களே. கடந்த ஒரு வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு இடத்துலையாவது மகிழ்ச்சி கொடுப்பானான்ட்டு. கிடையவே கிடையாது. கோட்டையை டோட்டலாக தகர்த்தெறிஞ்சது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 40% இறங்கினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரே நாளில் 13% இறங்கி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி வச்சிருக்கான். நான் நினைக்கிறேன் யாராவது யூகோ பேங்க் ஷேர் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா கூட அவங்க ஊருக்குள்ளே சொல்லிக்க மாட்டாங்க நான் ஒரு யூகோ பேங்க் ஷேர் வச்சுருக்கேங்கன்னு. கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பாவம் மனசு வெதும்பி இருப்பாங்க. எங்களுக்கு அது சொல்லிக்கிறதுல என்னையும் பெருமை இருக்குது, எங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி. பாவம் ஒரு வருஷத்தில் 40% இழந்து நிற்கிறவங்க தான் பாவம் இந்த யூகோ பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை. வரக்கூடிய வியாழன் அன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி. ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏப்ரல் 2 ஏதாவது பேச்சு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு மிகப்பெரிய கட்டணங்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பேசுவாப்புல ஏப்ரல் 2 அப்படி அவர் பேசக்கூடியது நம்மளுக்கு அடுத்த நாள் 3 தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து தாக்குற மாதிரி இருக்கும். அந்த 3 கரெக்டாக வீக்லி எக்ஸ்பைரி என்பது வருது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இது ஒரு மிக முக்கியமான தகவலாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, என்எம்டிசி அப்படின்ற பங்கை பற்றி ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு மேல் நோக்கி போகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா இருக்கக்கூடிய பங்குகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கு தற்போதைக்கு 70 ரூபாய் என்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த என்எம்டிசியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் டேட்டா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ப்ரொடக்ஷன் என்பது போன வருஷத்து மார்ச்சை விட இந்த வருஷம் மார்ச்சில் கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சேல்ஸ் வந்து போன வருஷம் மார்ச்சை விட இப்போ அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏதாவது இன்வென்ட்ரியில் வச்சுருப்பாங்க, அதையும் பிடிச்சி சேர்த்து விற்று விட்டுருப்பாங்க. ப்ரொடக்ஷனை விடவும் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் டேட்டா அப்படின்றது ஒரு மிக்சடாக இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் சேல்ஸ் என்ன பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இப்படி மார்க்கெட்டில் வந்துருக்கு. இவனோட இம்பேக்ட் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் எப்படி மார்க்கெட் எடுத்துக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ என்எம்டிசி அப்படின்ற பங்குனுடைய தகவல் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் டேட்டா அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. மச்சான், யாரா இவனுங்க ரொம்ப டேஞ்சர் போலையே அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னுடைய டேஞ்சர் தெரியாமல் அவன் எப்படியெல்லாம் இருப்பான்னு தெரியாமல் பல பேர் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு 1990s வந்திருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் ஒரு டேஞ்சர் அப்படின்றது தெரிஞ்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் லால்பத் லேப் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு உதாரணம் எடுத்துங்க. இப்போ கூட இவன் சமீபத்தில் 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரசரன்னு மேலே ஏறினான். எவ்வளவு 4000 பக்கம் எல்லாம் போயிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீழ்ச்சி 2000 வரைக்கும் போயிட்டு எப்படியெல்லாம் ட்ரேட் ஆகி சமீபத்தில் கூட 3700 வரைக்கும்லாம் வந்திருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 2400 கவுந்து படுத்து கிடக்குறான்.
ஸோ இது ஒன்றும் புள்ளிங்கோ வந்து சீன் போடக்கூட இடம் கிடையாது. இது ஒரு ரத்த பூமி அப்படின்றது இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நண்பர்களே, இந்த வோல்டாஸ் அப்படின்ற ஒரு பங்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நண்பர் வந்து இந்த டாடா குரூப் கம்பெனிஸ்லாம் நான் ஏமாந்துட்டேங்க, லோ ரேட்டில் பயமுறுத்தி இறக்கி விடுவாங்க, அப்புறம் நான் அதை விற்றுட்டு வெளியே வந்துடுவேன், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டாடா குரூப் கம்பெனியில் மேலே ஏற்றி விட்ருவாங்க, அப்படி தான் இந்த வோல்டாஸ் அப்படின்ற பங்கு நான் வாங்கினதுக்கப்புறம் கீழே ரொம்ப சரிஞ்சு கிடக்கு, ஆனால் அதை நான் விற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த வோல்டாஸினுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.5% இறங்கி ரொம்பவுமே மன வருத்தமான இடத்துல கீழே கடந்தாலுமே அவன் என்ன பண்ணியிருக்கான் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சு அந்த நண்பர் இந்த ரேஞ்சில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எதிர்பார்த்த மாதிரியே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஆனால் என்ன புண்ணியம், சமீபத்தினுடைய 6 மந்த் அப்படின்ற ரேஞ்சை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 30% காலி ஆயிடுச்சு. ஸோ அவர் தப்பித்தாரா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் எனிவே வோல்டாஸ் அப்படின்ற பங்கும் மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சு மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுத்து இப்போ கொஞ்சம் ஒரு 30% சமீபத்தில் இறங்கி கிடக்கு. ஆக இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இவன் பண்ண வேலையை ஹிண்டால்கோ ஷேர் வீட்டம்மாவோட சண்டை போட்டு கடைசியில் சமாதானமும் படுத்தின மாதிரி மேலேருந்து இறங்குனது 25%, இப்போ சமீபத்தில் லோ ரேட்லேருந்து ஏறினது 25%. ஆக மொத்தம் நான் இறங்குனதுக்கு ஏறி சரி பண்ணிட்ட போங்கயா அப்படின்ற மாதிரி வீழ்ந்ததும் எழுந்ததும் 25%ஆக வச்சுட்டு போயிட்டான். அதே போல மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு, மார்க்கெட் ரிஸ்க் என்பதை உலகுக்கு காட்டக்கூடிய பங்காக இந்த ஃபேக்ட் அப்படின்ற பங்கு இருக்கு. நிறைய ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் உச்சத்தில் போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் குப்புறப்படுத்து கிட்டத்தட்ட 2024 தொடக்கத்தில் என்ன விலை இருந்தானோ அந்த விலைக்கே வந்து உளுந்திருக்கான் இந்த ஃபேக்ட். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு நிலை இல்லாத இடம் நண்பர்களே. இங்கே வந்து நம்ம காசை கொண்டு வந்து போட்டு நிலையை 1 லட்ச ரூபாய் போட்டோமா, மாதம் 10,000 எடுத்தோமா அல்லது மாதம் 1000 ரூபாய் எடுத்தோமா அப்படின்லாம் இங்கே ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அதுலேயும் இந்த ஃபேக்ட், ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் போன்ற பல்வேறு கம்பெனிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸை செக் பண்ணி பார்க்கணும். அவனுடைய பேக்ரவுண்டு செக்கில் அவன் நிலையாக இருக்கணும். நிலையற்ற தன்மை இருந்தாவே ஆளை விடுறா சாமின்னு அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் செக் எடுத்து பார்க்குறோம், திடீர்னு பார்த்தா 2 இடத்துல கும்பா பாடி நெகட்டிவ்ல ரிட்டர்ன் காட்டுறான்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறமே சில குவார்ட்டரில் அவன் சரியாக பண்ணல அப்படின்னாக்கா அவனை எல்லாம் விட்டு உச்சத்தில் இருக்கும்போதே தப்பிச்சு ஓடி வந்திருக்கணும். சமீபத்தில் போன வருஷம் அக்டோபர் நவம்பர் சமயத்தில் கூட பழைய ரேட்டு பக்கம் திரும்பி வந்திருக்கான். அப்போ ஆளை விடுறான்னு அவன் காலில் விழுந்து வெளியே ஓடி வந்திருக்க வேண்டிய நிலைமையை தான் இந்த ஃபேக்ட் அப்படின்ற பங்கு ஒரு உதாரணமாக சொல்லுது. ஸோ நம்மளுக்கு லாபம் செய்யக்கூடிய கம்பெனிலே சரியாக கணிக்க முடியல. ரிலையன்ஸே சில நேரங்களில் பார்த்தீங்களா இப்போ கூட 20-30% பக்கம் குப்பரத்தான் படுத்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய ஹையிலிருந்து. ஸோ இந்த மாதிரி அவனுடைய பேக்ரவுண்ட் செக் எடுத்து பார்க்கும் பொழுது நெகட்டிவ்னு இருந்ததுனாவே பெரும்பாலும் உள்ள என்ட்ராகாமல் இருக்கிறது நல்லது. கடந்த 8 வருஷமா 10 வருஷமா நிலையா நின்று லாபம் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிகளை தான் ப்ளூ சிப் கம்பெனிம்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கடந்த 10 வருஷத்தில் நடந்திருக்கும். எல்லா பிரச்சனையும் தாங்கி பிடிச்சி லாபம் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் ப்ளூ சிப் கம்பெனிகள். இப்போ சில வருடங்கள் லாபம் கொடுத்துட்டு மறுபடியும் அவன் ஏதாவது பேட் நியூஸ் வரப்போ கும்பா பாடி படுத்துட்டான்னு வச்சுங்க, அப்புறம் நம்ம படத்தை ஒரு 10 வருஷம் லாக் பண்ணி விட்டு போயிடுவானு. நண்பர்களே, இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு பங்கு, அவன் வந்து தற்போதைக்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அந்த பங்குல இன்னைக்கு என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 872 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு. உடனே முதலீட்டாளர்லாம் ப்ரே பண்ணுறாங்க. என்ன ப்ரே பண்ணுறாங்க, இந்த தகவல் ஏதாவது ஒரு பலன் தரணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒவ்வொரு சரக்கு கம்பெனியும் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பாப்புலரான பிராண்ட் அப்படின்றது ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த அலைடு பிளெண்டர்ஸ் அப்படின்றதும் ஒரு சரக்கு கம்பெனி தான். இந்த சரக்கு கம்பெனிகள்லாம் பெரும்பாலும் முதன்மையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற கம்பெனி தான். இவனுடைய ஒரு குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்டே 335 கோடி அப்படின்ற லாபம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 300 கோடி 400 கோடி அப்படின்றது இந்த யுனைடெட் ஸ்பிரிட் அப்படின்றது பண்ணியிருக்கு. அப்போ இந்த அலைடு பிளெண்டர்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன ப்ரே பண்ணுறாங்கன்னா, ஆண்டவா எங்காலும் பெரிய அளவில் சரக்கு விற்று பெரிய அளவு இவனுடைய Q4 காட்டணும். வெறும் 1 கோடி 12 கோடின்லாம் லாபம் காமிச்சிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் 48 கோடி 58 கோடின்னு என்னுடைய லாபம் ஏறு முகத்தில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ வரக்கூடிய Q4 ரிசல்ட்டும் ஒரு 100 கோடியெல்லாம் தொட்டு பெரிய சரக்கு கம்பெனிக்கு நாங்களும் போட்டியாளராக வரணும் அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைடு பிளெண்டர் அப்படின்றது 281 ரூபாயாக ஐபிஓவில் வெளியே வந்த பங்கு. தற்போது இந்த பங்கு என்பது 300 ரூபாய் அதே ஐபிஓ விலை பக்கத்தில் போய் விழுந்திருக்கான். பாவம் நண்பர்களே, உண்மையிலேயே பரிதாபப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஷேர் ஹோல்டர்ஸ் தான்.
அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கிட்டத்தட்ட 1100 ரூபாய் இருந்த பங்கு, அதனுடைய கடனும் வந்து ரொம்ப குறைவான கடன் தான். அதே மாதிரி அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது ரொம்ப ரொம்ப மோசமாவெல்லாம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி குவார்டரில் என்ன வியாபாரம் பண்ணி என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த லாபத்தை தான் ரிப்போர்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாவம் அடி வெளுத்து தான் விட்டு இருக்காங்க. இனி Q4ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியாம பாவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய், நான் வந்து ஒரு 1 year 52 week லோல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கேன், யாராவது தட்டி தூக்கி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் பாவம் இந்த ஸ்டாக் பார்த்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் என்ன பிரயோஜனம், Q4 ரிசல்ட் இவன் ஏதாவது நல்லா கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அட கூறுகட்ட குரங்கே, இப்படியாவா நீ தவுவ, என்னைய இப்படியெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் யாராவது ஒரு பங்கை பார்த்து சொல்லணும்னு வச்சிங்களேன், அவங்க கண்டிப்பாக இந்த MRPL ஷேர் ப்ரைஸை தான் பார்த்து சொல்லுவாங்க. அவனுடைய ஏற்கனவே பெரிய மூவ்மெண்ட்டே 65% பக்கம் இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட் ஏறி இறங்கக்கூடிய வேலையில் இவன் ஏற்கனவே கடந்த 6 மாதத்தினுடைய லெவலில் ட்ரேட் பண்ணானாவே கீழே விழுந்தா மறுபடி விழுந்தா 30% மறுபடி காணாமல் போயிடும். இந்த மாதிரியெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக வேற எந்த பங்குமே பெருசாக இல்லை. பட் இந்த MRPL தான் அதில் லீடராக வந்து நிற்கிறான். நண்பர்களே, இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தினுடைய 52 வீக் லோல இருந்து ஒரு பங்குக்கு 1000 ரூபாய் பக்கம் ஏறி வந்த பங்கு தான். இன்னைக்கெல்லாம் வெறித்தனமான ஒரு தகவல் அப்படின்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் இவன் ஏறினது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே 1% தான் ஏறி இருக்கான். என்ன ஒரு வெறித்தனமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா 62,700 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் விடுறாங்க. என்ன கேட்டால் நம்ம ஆளுகள்லாம் 2 in 1 செய்யணுங்க. அதாவது ஹெலிகாப்டர் வந்து இப்போ 156 ஹெலிகாப்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். அதாவது மல்டி பர்பஸாக இருக்கணும். ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்னா அதில் ஆளுக ஏறி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஹெலிகாப்டரே வந்து நம்ம ட்ரோனாகவும் ஆட்டோமேட்டிக்காக அதை எங்கேயாவது அனுப்பிச்சு அதை அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக எதிர்காலத்தில் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், வேற லெவலில் HALக்கு ஆர்டர் வந்து குவிஞ்சிரும். நான் மட்டும் ஒரு விஞ்ஞானியாக இருந்தேன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு ஹெலிகாப்டர் செஞ்சு அந்த ஹெலிகாப்டரே அப்பப்போ அது ட்ரோனாகவும் வேலை செய்யணும். நண்பர்களே, ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல் அப்படின்ற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியினுடைய ஷேரின் விலை கிட்டத்தட்ட 52 வீக் லோ அப்படின்றது ஒரு தகவல். ஆனால் இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய Q3 ரிசல்ட் வந்த பொழுது இதனுடைய FIS ஹோல்டிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1% விட கம்மியாக இருந்தது. சமீபத்தில் 3.36 அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். டிஐஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி 6% ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 3.5% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற கம்பெனிலையும் அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட் என்பது சும்மா ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தே இல்லை. அவன் ப்ராஃபிட் என்பது பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு 4-5 குவார்ட்டராக இப்படியே இருக்குது. ஸோ இவனுடைய அடுத்த குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு நண்பர் கமெண்ட்டை போட்டிருந்தார், இந்த மாதிரி 75% பக்கம் ஹோல்டிங் வந்து எனக்கு மேலே வந்தது, பிடிச்சி விற்று விட்டேங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமீபத்தில் பழைய ஹையை வந்த தொட்ட பங்குகள் எது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில ஒரு எக்ஸாம்பிள், இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு எப்படி அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கான் பாருங்க. அந்த பங்கு முதலீட்டாளர்கள்லாம் வந்து எவ்வளவு வேகமாக பழைய உச்சிக்கு பக்கத்திலே வந்து காப்பாற்றி விட்டுருக்கு. ஆனால் சில பங்குகள் இன்னுமே மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பழைய இடத்துக்கு வராமல் கீழே விழுந்தவன் அப்படியே விழுந்து கிடக்கிறான். நீ எல்லாம் மறுபடி மேலே வரவே கூடாதாயா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவெல்லாம் 50% பக்கம்லாம் கீழே விழுந்துட்டான். RVNL ரொம்பவுமே லீடிங் கம்பெனி தான் ரயில்வே துறையில் இருந்து, என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிச்சு வரல. ஏயா கடைசிக்கு நீ ஒரு 500 ரூபாயாவது பாதி கிணறாவது நீ வரக்கூடாதாயா, ஏயா அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி பாவம் மக்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மிகப்பெரிய அளவில் ஸ்டீப்பாக கீழே விழுந்தவன் யாருன்னா இந்த ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சமீபத்தில் கூட ஏதோ ஒரு தகவல் வந்தது, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் பேங்க்கினுடைய சப்சிடரியாகவோ அல்லது பேங்க்கினுடைய கான்டாக்டில் இருக்கும்போது பேங்க் கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் செல் பண்ணுறல சில கட்டுப்பாடுகள் வந்த மாதிரி சில தகவல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ விழுந்தவன் தான். ஆடா பாவியில் அந்த பேட் நியூஸ் எல்லாம் ஜீரணமே பண்ண மாட்டீங்களாடா, எப்போதான்டா அந்த பேட் நியூஸை ஜீரணம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக் முதலீட்டாளர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன்லாம் ஒரு காலத்தில் கோவிட்டுக்கு முன்னாடியே 500 ரூபாய் ரேஞ்சிலாம் ஏறி வந்து ஆட்டம் போட்டவன் தான். 4 வருஷம் கழிச்சு இப்போ கூட அதே 500 ரூபாயில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னைக்கு விடிவு காலம் அப்படின்றது தெரியல. ஏய் டாமி, என்ன படுத்துட்ட, எழுந்திரிமா அப்படின்ற மாதிரி இந்த செயில் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்களாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா,
கிட்டத்தட்ட 180 ரூபா ரேஞ்சிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இன்னும் 116 ரூபாயிலே குத்த வச்சுக்கு வந்திருக்கே, நீ எப்போ எந்திரிச்சு வருவ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டாடா மோட்டர் பங்குல என்ன நடக்குதுன்னே நிறைய பேர்த்துக்கு புரியலைங்க நண்பர்களே. ஏன்னு கேளுங்க, சமீபத்தில் தான் இந்த ட்ரம்ப் அவர்கள் கட்டணம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அந்த சமயத்தில் வந்து நிறைய அனலிஸ்ட் இந்த கம்பெனி பற்றி பேசினாங்க. உடனே டக்குன்னு கீழே இறங்கிட்டான் அந்த ஷாக்கில், அந்த ஃபியரில். அதுக்கப்புறம் 3 நாள் ஆச்சு, 3 நாளாக பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. இன்றைக்கி கூட என்ன மூவ்மெண்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, வெறும் 2 ரூபா 45 பைசா மூவ்மெண்ட்டு. ஸோ பேட் நியூஸ்னு ஒன்று வருது, டக்குன்னு இறங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேட் நியூஸை வந்து அப்சர்வ் பண்ணிடுறானுங்க. ஒன்றா அந்த பேட் நியூஸ் ஒரே ஒரு நாள் தான் இப்போ பேட் நியூஸா, அப்போ 3 நாள் நீட்டிப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படின்றது உனக்கு இருந்ததுன்னா அப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அது ஒன்றுமே புரியல. ஒருவேளை ஏப்ரல் 2 ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசுகிறாரு, அவர் பேசி முடிச்சது பார்த்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இது நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. நண்பர்களே, இந்த இப்கா லேப் அப்படின்ற பங்கு நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்பவுமே மனசு வலிக்கும். ஏன்னு கேளுங்க, 7% பக்கம் இறங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை. என்னப்பா உன் உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை, உனக்கெல்லாம் எப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த இப்கா லேப் சமீபத்தில் தான் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஒரு 2-3 நாள் அப்படியே லேஸ் வாக்கில் மேலே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை, டக்குன்னு கீழே வந்து விழுந்து இன்றைக்கி 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். பல பாதாள லோகங்களுக்கு சென்று தப்பித்து வந்தவன் தான் எங்கள் அண்ணன் மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்கெல்லாம் காலரை தூக்கி விட்டு பெருமைப்பட்டு கொள்வாங்க. ஏன்னு கேளுங்க, அவன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை வந்து கீழே அந்த லோவை முக்கியமான இடத்துல 600 ரூபாய்க்கு கீழே உடைக்க பார்த்துருக்கான் 4 முறை. ஆனால் 4 முறையுமே உடைக்காமல் டபக்குன்னு ஏறி வந்தவன் தான் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ். அது மட்டும் இல்லை, இருக்கிறதுலே லேட்டு பிக்கப் 90s கிட்டாக இருப்பாங்க, இன்னுமே மேரேஜ் ஆகிருக்கு, திடீர்னு மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு வந்துடும். ஸோ லேட்டு பிக்கப் அப்படின்ற மாதிரி இந்த பங்கெல்லாம் முதல்ல இருந்தே, அந்த காலத்திலிருந்தே இது வந்து இவனுக்கு கடனே கிடையாது. அதே மாதிரி இவனுடைய ஸ்டாக் பிஇ அந்த வேல்யூவேஷன் கான்செப்டில் ரொம்பவுமே ஒரு முன்னணி கம்பெனியாக தொடர்ந்து இருந்துட்டு வந்தவன் தான். அதே மாதிரி இவனுடைய லாபமே ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தவன் தான். ஆனால் இந்த கம்பெனியை இந்த ஸ்டாக் மார்க்கெட் கண்டுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி திடீர்னு இவனை கண்டுக்கிட்டாங்க. ரொம்ப லேட் பிக்கப் போல், கோவிட்டுக்கு அப்புறம்லாம் பெருசாக ஏறாத பங்கு தான். திடீர்னு 2023 யார் கண்ணில் பட்டுச்சுன்னு தெரில. அப்புறம் இவனை 200 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நல்ல பங்குக்கு நல்ல நேரம் எப்போ வரும்னே தெரியாது, ஒரு பல வருடங்கள் கழித்து கூட வரலாம். அந்த மாதிரி லேட் பிக்கப்புக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஒரு உதாரணம். நண்பர்களே, இந்த சமயத்தில் ரொம்ப பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி தொட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் தொட்டு விளையாடுறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா அப்படின்ற மாதிரி 2 பங்கு பாருங்கள். ரிலையன்ஸ்னு ஒரு பங்கு, இந்த HBL என்ஜினியரிங்னு ஒரு பங்கு. அவன்லாம் பாருங்க இன்னைக்கு 9.19% ஏறி இருக்கான். இவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப சிறிய பங்கு, வெறும் 14,000 கோடி தான். ஆனால் இந்த ரிலையன்ஸ் எல்லாம் பல லட்சம் கோடிகள் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, இவனுக்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறினாக்கா ஒரு முக்கியமான குறிப்பிட்ட லெவலில் 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி தொட்டு விளையாண்டுட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த HBL என்ஜினியரிங் அப்படின்ற பங்கு, அவனுக்கு கீழிருந்து மேல் நோக்கி ஏறினவனை பிடிச்சி 200 days மூவிங் ஆவரேஜில் தலை மேலே கொட்டி விட்டு ஷார்ப்பாக அந்த இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சோண்டு ரெக்கவரியாகி மேல் நோக்கி வரும்பொழுது மறுபடியும் ஒரு முக்கியமான தலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கொண்டை இருக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல மறுபடியும் அந்த இடத்துல தொட்டு விளையாண்டு கீழே இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுன்னு தெரியல. எல்லாத்துக்குமே உச்சபட்சமான கிளைமேக்ஸ் என்பது ஏப்ரல் 2 நம்ம ட்ரம்ப் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஃபோக்கஸ் எல்லாமே ஏப்ரல் 2 தான் இருக்குது. அவர் பேசுறது நம்மளுக்கு ஏப்ரல் 3, அதாவது வீக்லி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும். அதுக்குள்ளே இந்த புண்ணியவான்கள் FIs என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறேன். இருக்கிற பிரச்சனையில் இவன் தொல்லை வேற, பெருசாக நம்மளுக்கு அதுக்கு உண்டான தகவலே கிடைக்க மாட்டேங்குது. சரி, எது எப்படியோ இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.